Well, good evening, ladies and gentlemen. உங்க எல்லாரையும் இன்னையோட ஈவினிங் ஸ்பெஷல் செஷனுக்கு வரவேற்கிறேன். ஏன்னா கடந்த 6 வருஷமா செய்யாத ஒரு விஷயத்தை இன்னைக்கு தொடங்கியிருக்கேன். சொல்லப்போனா இது ஒரு ரீமேக். வீடியோ ட்ரெய்னிங்கிற ஒரு மிக பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் இது. இதுவரைக்கும் செய்யாத ஒண்ணு. That is the 8 basic building blocks. இந்த வீடியோவை 6 வருஷத்துக்கு முன்னால முதல்ல ஷூட் பண்ணேன். ஆல்ரைட். இந்த 6 வருஷத்துல நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. நம்ம கம்பெனில, நம்ம ஆர்கனைசேஷன்ல, குளோபல் நெட்வொர்க் மார்க்கெட்ல இன்னும் நிறைய விஷயங்கள் மாறி இருக்கு. அதனால இந்த வீடியோக்கு கொடுத்திருக்கிற பேர், ஆல்ரைட், ரொம்ப அழகான செலெக்ஷன். அதான் 8 பேசிக் பில்டிங் பிளாக்ஸ் ரீபில்ட். கடந்த 8 வருஷமா இந்த பிசினஸ் நான் உருவாக்கியிருக்கேன். என்ன பொறுத்த வரைக்கும் இதுல சேர்றவங்கள்ல நிறைய பேருக்கு இத பத்தின அடிப்படை அறிவு அவ்வளவா இல்லைங்கிறது தான். நெட்வொர்க்கிங்க அவங்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால அவங்களே தனக்கு எல்லாம் தெரியும்னு நினைச்சுக்கிறாங்க. ஓகே. நிறைய பேர் நிறைய புக்ஸ் படிக்கிறாங்க. யாரையுமே கன்சல்ட் பண்ணாம, அதாவது திடீர்னு போய் ஒரு புக்கை எடுத்து படிக்கிறாங்க. உடனே தனக்கு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் தெரியும்னு நினைக்கிறாங்க. ஸோ கடந்த 8 வருஷமா எனக்கு புரிஞ்ச ஒரு விஷயம் எதுன்னா, ஒரு நெட்வொர்க்கருக்கு வேற எதுவுமே தெரிஞ்சிருக்க அவசியம் இல்லை. நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கோட அடிப்படை விஷயங்கள் தெரியணும். ஆல்ரைட். என்ன பொறுத்த வரைக்கும் நான் இப்போ ட்ரைனிங்ல பேச போறதும் ஃபியூச்சர்ல சொல்ல போறதும் அடிப்படை விஷயங்களை பத்தி தான். இந்த 8 பேசிக் பில்டிங் பிளாக்ஸை உலகம் பூரா பயன்படுத்திட்டு வராங்க. ஃப்ரம் ஐஸ்லாண்ட் டு ஈரான் டு சவுத் ஆப்பிரிக்கா டு அவர் மலேசியா. ரைட். உங்க டிவிடி பிளேயர்ல இதை போட்டு நீங்க பார்த்தா உடனே கண்டிப்பா புதுசா இதை பார்க்கிறவருக்கு இதை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால தான் என்ன செய்யணும்னு அவருக்கு புரியும். இந்த 8 பேசிக் பில்டிங் பிளாக்ஸோட ரூல்ஸ் என்னன்னா, இதை உடனே யார் வேணுனாலும் படிச்சு தெரிஞ்சுக்கிட்டு யாருக்கு வேணாலும் சொல்லியும் தரலாம். நீங்க ஒரு பிஹெச்டியா இருக்கணும்னு அவசியம் இல்லை. என்னை விட புத்திசாலியா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நான் ஒன்றும் புத்திசாலி இல்லை. ஓகே. இதை நீங்க ரொம்ப சுலபமா காப்பி அடிச்சிடலாம். இன்னைக்கு ராத்திரி நீங்க உட்காந்து இதை டிவியில பார்த்துட்டு அடுத்த நாள் காலையில ஏதாவது ஒரு காஃபி ஷாப்ல உட்காந்துக்கிட்டு உங்ககிட்ட புதுசா சேர போறவர்கிட்ட நீங்க இதை ஷேர் பண்ணலாம். அவ்வளோ ஈஸியான விஷயம். ஸோ ஆக்சுவலி நம்ம பிஸ்னஸோட கான்செப்டை காப்பி பண்றது தான். டவுன்லைனுக்குள்ள எந்த ஒரு விஷயத்தை டூப்ளிகேட் பண்ண முடியலையோ, ஆல்ரைட், அதனால பிரயோஜனமே இல்லை இந்த இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும். சில சமயங்கள்ல ட்ரைனிங்கோட அழகை பார்த்து சில விஷயத்துல காலை வச்சிருவீங்க. நீங்க ரொம்ப எக்ஸைட் ஆயிடுவீங்க. ஆல்ரைட். ஓ, இதெல்லாத்தையும் கவனிச்சியா, நான் இதெல்லாம் கேள்விப்பட்டதே இல்லையம்பிங்க. ஆனா ட்ரைனிங்ல நீங்க உட்காரும் போது உங்களுக்குள்ளேயே கேட்க வேண்டிய கேள்வி, நான் வீட்டுக்கு போய் நாளைக்கு இதை செய்ய முடியுமான்னு. அதுக்கான பதில் நெகட்டிவ்னா அந்த ட்ரைனிங்னால ஒரு பிரயோஜனமும் இல்லைன்னு அர்த்தம். ஏன்னா யார்கிட்டயுமே உங்களால அதை சொல்ல முடியாது. ஆல்ரைட். தட் விஜே என்னோட மென்டோ அடிக்கடி சொல்ற விஷயம், பத்மன், நெட்வொர்க்கிங்கிறது பத்மனை பத்தி சொல்றது இல்ல. நெட்வொர்க்கிங்கிறது 1000 பத்மன்களை உருவாக்குறது. அப்பதான் அந்த பத்மன் ரிட்டையர் ஆக முடியும். நான் சொல்றது புரியுதுல? சோ உங்கள மாதிரி 1000 பேரை நீங்க உருவாக்க முடியலன்னா அப்ப கண்டிப்பா உங்களால ரிட்டையர் ஆகவே முடியாது. இது உங்களோட ஃபுல் டைம் ஜாப் ஆயிடும். ஆல்ரைட். பட் கேள்வி என்னன்னா, எப்படி உங்கள மாதிரி 1000 பேரை உருவாக்க முடியும்? எப்படி அதை சுலபமா டூப்ளிகேட் எடுக்க முடியும்? டவுன்லைன். சோ கடந்த 8 வருஷமா எனக்கு நிறைய பேர் இருக்காங்க. ஆல்ரைட். இந்த 8 பேசிக் பில்டிங் பிளாக்க பத்தி ரொம்ப உதவியா நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆல்ரைட். நிறைய பேர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே. ரொம்ப தேங்க்ஸ். இது ரொம்ப எஃபெக்டிவா இருக்குன்னு சொன்னாங்க. அதனால வீல இருக்கிற நாங்க இதை மறுபடியும் செய்யணும்னு நினைச்சோம். ஆல்ரைட். கவனமா கேட்டுக்கங்க. நாங்க உங்ககிட்ட ஷேர் பண்ண போறது ரொம்ப சுலபமா இந்த நெட்வொர்க் ட்ரைனிங்ல டூப்ளிகேட் செய்யக்கூடிய விஷயம்தான். உங்களோட தினசரி வாழ்க்கையில இருக்கிற நெட்வொர்க் ஆக்டிவிட்டீஸை உபயோகப்படுத்தலாம். பேசிக் பில்டிங் பிளாக்ஸ் நம்பர் 1. இது ரொம்ப சர்ச்சைக்குரிய விஷயமா இருந்தது. ஆல்ரைட். ஏன்னா மனிதனோட வாழ்க்கையில உள்ள ரொம்ப சென்சிட்டிவான பகுதிகளை பத்தி நாம இங்க பார்க்க போறோம். இப்ப நம்ம பார்க்க போறது நிறைய நெட்வொர்க்கர்ஸ்க்கு சவாலா நினைக்கிற விஷயத்தை பத்தி. பொதுவான விஷயம் இன்வைட்டிங் அண்ட் ப்ராஸ்பெக்டிங்.
ஆல்ரைட்? ஒருத்தரை இன்வைட் பண்ணி எப்படி இதில சேர்க்கறதுங்கிறத பத்தி. நெறைய பேர் என்கிட்ட, "பத்மன் நீங்க இத எப்படி செஞ்சீங்கன்னு?" என்கிட்ட கேட்பாங்க. ஒரே ஒரு வழியில இத நான் செய்யல. ஒருத்தரை எப்படி வரவழைச்சு புக் பண்ணணுங்கிறது இல்ல. ஏன்னா அது மாறிக்கிட்டே இருக்கும். பேசிக் பில்டிங் பிளாக் நம்பர் 4 இஸ் த ஆர்ட் ஆஃப் இன்விடேஷன், ப்ராஸ்பெக்டிங். ஆல்ரைட்? 2ம் வேற வேற வகையை சேர்ந்தது. ஆல்ரைட்? முதல்ல ஒருத்தரை எப்படி கூப்பிடணுங்கிற கலைய பத்தி பார்ப்போம். இப்போ 6 வருஷத்துக்கு முன்னால வீடியோல இத பத்தி பேசும்போது, பெருசா ஃபோன்ல இத பத்தி சொல்ல ஒண்ணும் இல்ல. ஏன்னா அப்ப கம்பெனி இவ்வளோ வளர்ச்சி அடையல. இப்ப நாங்க $1 பில்லியன் கம்பெனி. இதுதான் ஏசியாலே மிகப்பெரிய நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கம்பெனி. உலகம் முழுக்க நாங்க நெறைய சாதனைகள செஞ்சிருக்கோம். 2 மில்லியன் கஸ்டமர்ஸ் இருக்காங்க. இப்ப ஃபோன்ல இத பத்தி சொல்ல நெறைய விஷயங்கள் இருக்கு. கரெக்ட்டா இல்லையா? நாட் கரெக்ட். இப்பவும் ஃபோன்ல எதுவும் சொல்ல வேண்டாம். நீங்க ஒருத்தர கூப்பிட போறீங்க. அவர் கூட செய்திகள பகிர்ந்துக்க போறதில்ல. இன்விடேஷன்னா அதுதான் அர்த்தம். டிக்ஷனரில போய் தேடி பாருங்க. இன்விடேஷன்னா ஒருத்தர வரவேற்பதுன்னு இருக்கும். ஆனா கண்டிப்பா ஒருத்தரோட நெறைய நேரம் தேவையில்லாத கதைகள பேசிட்டு, அப்புறம் அவர வரவேற்பதுன்னு போட்டிருக்காது. நான் சொல்றது புரியுதுல? ஓகே. இன்விடேஷன்னா வரவேற்கிறது. இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இன்விடேஷன நான் 2 வகையா பிரிச்சுட்டு இருக்கேன். ஒன்னு புரொஃபஷனல் இன்விடேஷன், அடுத்தது நாட் புரொஃபஷனல் இன்விடேஷன். எவ்வளவு புரொஃபஷனலா வார்த்தைகள போட்டிருக்கு. தி புரொஃபஷனல் இன்விடேஷன், நாட் புரொஃபஷனல் இன்விடேஷன். ஆல்ரைட்? எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நாட் புரொஃபஷனல் இன்விடேஷன் எப்படி இருக்கும்? ஹலோ, உடனே கிளம்பி வா. ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம் கண்டுபிடிச்சிருக்கேன். அப்படி யார்ட்ட சொல்லுவீங்க? ஹாட் வகையை சேர்ந்தவங்க கிட்ட. ஏய், நம்பவே முடியல, ஆச்சரியமா இருக்கு, உடனே கிளம்பி வா, ஐயோ, நீ வா, நான் உடனே சொல்றேன்னு சொல்லு, வச்சிருவீங்க. சொல்றது புரியுதுல்ல? இதுதான் நான் சொல்ல வந்தேன். இவன் என் அண்ணகிட்ட கூட அப்படிதான் பேசினேன். அவருக்கு நான் என்ன சொன்னேன்னே புரியல. அவருக்கு நான் ஏதோ ஒய்ஃபை பார்த்திருக்கேன்னு நினைச்சாரு. ஆல்ரைட்? யூ அண்டர்ஸ்டாண்ட்? இதுதான் நாட் ப்ரொஃபஷனல். ரொம்ப சர்வ சாதாரணமா, ஹாய், ஈவினிங் மீட் பண்ணலாம், ரொம்ப முக்கியமான விஷயம் பேசணும். எதுக்குன்னு அவர் கேட்ட உடனே நீங்க இஸ் இட் எம்எல்எம்? ஏன்னா வாரம் இதே தப்பை தான் செஞ்சிட்டு இருக்காரு. ஸோ ஒருத்தரை கூப்பிடும்போது நீங்க பதட்டப்படாதீங்க, வீணா பயப்படாதீங்க. புரியுதுல்ல? நீங்க எப்ப பயந்துகிட்டே கூப்பிடுங்க தெரியுமா? உங்க நேம் லிஸ்ட்ல 6 பேர் தான் எழுதிருந்தீங்கன்னா. உண்மையா இல்லையா? உங்க நேம் லிஸ்ட்ல 6 பேர் தான் இருந்தா நீங்க போன்ல இப்படி தான் எடுப்பீங்க. ஹலோ, கேன்சல். ஹலோ, கேன்சல். உங்க லிஸ்ட்ல 150 பேர் எழுதிருந்தா எதுக்காக எதுக்காக நீங்க பயப்பட போறீங்க? போனை எடுத்து, ஹாய், ஈவினிங் மீட் பண்ணலாமா? உங்ககிட்ட ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். எதை பத்தி? முதல்ல நம்ம நேர்ல சந்திச்சு பேசலாம். ஆல்ரைட்? ஹாய், திஸ் இஸ் பத்மன். மிஸ்டர் மனோலால் இருக்காரா? எஸ். ஹாய் மனோலால், பத்மன் பேசுறேன். ஆல்ரைட்? ஓகே, ஒரு பெரிய ப்ராஜெக்ட் உங்க கூட சேர்ந்து பண்ணலான்னு இருக்கேன். அது ஒரு அற்புதமான பிசினஸ் ப்ராஜெக்ட். அதுக்காக எனக்கு உதவி செய்ய 2 இல்ல 3 முக்கியமானவங்க தேவைப்படுறாங்க. இந்த பிசினஸ்ல எனக்கு உதவி பண்றதுக்காக. உடனே என்னால எந்த வாக்குறுதியும் கொடுக்க முடியாது. ஓகே? வந்து பாருங்க, டீடைல்ஸ் எல்லாம் காட்டுறேன். ஆல்ரைட்? உங்களுக்கு அது பிடிச்சிருந்தா அப்புறமா அதோட அடுத்த ஸ்டெப்பை பத்தி பேசலாம். அண்டர்ஸ்டாண்ட்? இதுதான் ப்ரொஃபஷனல் அப்ரோச். ஆல்ரைட்? இதுக்கு மேல ஒரு மலேசியன் வழி ஒன்று இருக்கு. ஏய், நம்ம பணம் சம்பாதிக்க போறோம். ஆஹா, ஆஹா, இதை பத்தி பேசணும். ஓகே, இன்னொரு விஷயம் நல்லா கேட்டுக்குங்க. எனக்கு ஒன்று ஞாபகம் வருது. எவ்வளவுதான் சில பேரை ட்ரெயின் பண்ணாலும், எப்படி இன்வைட் பண்ணணும்னு சொல்லி கொடுத்தாலும் அவங்களால அது முடியறது இல்ல. அவங்க, ஹலோ, ஒரு பிசினஸ் ப்ராஜெக்ட் இருக்கு, எனக்கு 2 பேர் தேவை, வாக்குறுதி எல்லாம் என்னால கொடுக்க முடியாது பிரதர். எஸ் எம்எல்எம், எஸ் எம்எல்எம். உங்களால முடியாது. ஏன் முடியாதுன்னு சொல்லுங்க.
உங்ககிட்ட அதுக்கான சரியான முறை இல்ல. ஒருத்தரை நீங்க போன்ல இன்வைட் பண்ணும்போது பேசிக் பில்டிங் பிளாக் நம்பர் 4 உங்களுக்குன்னு ஒரு ஒழுங்குமுறை இருக்கணும். யாருக்கு யார் அதிகமா தேவை? இதுதான் நீங்க. பார்க்க அழகா, அழகான புன்னகையோட, ரைட்? தன்னம்பிக்கையோட, ரொம்ப நம்பவே முடியாத அற்புதமான ஒரு பிசினஸ் வாய்ப்பை கண்டுபிடிச்சிருக்கீங்க. அதுல நிறைய பணம் சம்பாதிக்க போறீங்க. நீங்க போன் பண்ண போறவரு சுமாரான ஒருத்தர், பணம் இல்லாதவர், கஷ்டப்படுறவர், சந்தோஷமே இல்லாதவர், ஒரே வேலையை செய்றவர், வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு திரும்ப திரும்ப அதையே செஞ்சுக்கிட்டு வந்துட்டு இருக்கார், சோகமான மனிதர். யாருக்கு யார் அதிகமா தேவை? நான் அவருக்கு போன் செஞ்சது அவரோட இஷ்டம். அப்படிதான் நான் போன் பண்ணுவேன். ஹலோ, ரொம்ப அற்புதமான பிசினஸ் வாய்ப்பு ஒன்று இருக்கு. 100% காமர்ஸ். ஆல்ரைட், ஒரு மல்டி மில்லியன் டாலர்ஸ் கம்பெனியோட சப்போர்ட் இருக்கு. ஓகே, முதல்ல உன் பேர் தான் எனக்கு ஞாபகம் வந்தது. ஈவினிங் காஃபி சாப்பிட வரியா? என்ன பிசினஸ் அது? இருங்க, முதல்ல நம்ம சந்திச்சு பேசுவோம், அப்புறம் டீடைல்ஸ் எல்லாம் தரேன். இல்ல, முதல்ல எனக்கு தெரிஞ்சாகணும். ஓகே, சாரிப்பா, நீங்க தான் அதுக்கு சரியானவர் நினைச்சேன். அது இல்ல போல் இருக்கு. அப்புறம் அவரே திரும்ப போன் பண்ணார். ஆனா நீங்க அப்படி செய்யாதீங்க. மில்லியன் டாலர் சம்பாதிச்ச அப்புறமா சொல்லுங்க. $1 வச்சுட்டு செய்யாதீங்க. ஏய், ஓகே 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 ஓகே. அப்புறம் அப்புறம் உங்க அப்ளைன் கிட்ட போனீங்கன்னா அப்ளைன் ஒன்றும் நடக்காதுங்க. வீட்டில் பார்த்துட்டு இருக்கவங்க முதல்ல நான் சொன்னதை மறந்துடாதீங்க. ப்ரொஃபஷனல் அப்ரோச், நாட் ப்ரொஃபஷனல் அப்ரோச். பொதுவாகவே ஃபோனில் நீங்கள் சொல்லக்கூடிய தகவல்களும் கொஞ்சம் இக்கட்டானது தான். கொஞ்சமாக சொல்கிறது நல்லது, நிறைய சொன்னீங்கன்னா அவ்வளோ நல்லது இல்லை. ஓரளவுக்கு நல்லதுன்னு வச்சுக்கலாம். நீங்கள் என்ன சொல்ல போறீங்கன்றதை பொறுத்து இருக்கு. சில பேர் எனக்கு ஃபோன் பண்ணி இதை பற்றி நிறைய சொல்லுங்கன்னு கேட்பாங்க. ஆல்ரைட், பேசிக்கலி என்கிட்ட கன்சல்டன்சி ரைட்ஸ் இருக்கு. ஒரு அமைப்பு உருவாக்க இன்டராக்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் கன்சியூமர் நெட்வொர்க், ஆல்ரைட், ஒரு ஹாங்காங் பேஸ்ட் கம்பெனி மூலமா உலகத்தில் எந்த கண்ட்ரிக்கு போக எனக்கு இப்போ உரிமை இருக்கு. என்னால் தனியாக செய்ய முடியாது. பார்ட்னர்ஸை தான் தேடிட்டு இருக்கேன். ஈவினிங் மீட் பண்ணலாமா? உண்மையை தான் சொல்கிறேன். இப்படி தான் நான் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். அப்படி தான் அவங்க வீட்டுக்கு போகிறேன். ஆல்ரைட், நீங்கள் ஃபோனில் இப்படி பேசலாம். உங்களுக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்கா? உங்கள் கண்ட்ரி மேலே தனிப்பட்ட உரிமை எடுத்துக்க விரும்புகிறீங்களா? ஆல்ரைட், புது டெலிகம்யூனிகேஷன் சிஸ்டம் என்கிட்ட இருக்கு. எனக்கு அதில் ரொம்ப முக்கியமான உரிமை இருக்கு. யூ அண்டர்ஸ்டாண்ட்? உங்களுக்கும் தனிப்பட்ட உரிமை கண்டிப்பாக இருக்கு. ஐ கைஸ் வித் மீ? ஸோ இன்விடேஷன் ரொம்ப ஷார்ட்டாக ஸ்வீட்டாக இருக்கணும். ஆல்ரைட், இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்த பிறகு நீங்கள் இன்வைட் பண்ணினதும் உடனே அவர் எஸ் மீட் பண்ணலான்னு சொன்னா எப்பவுமே அவரையே தேர்ந்தெடுக்க சொல்லுங்க. மனித இயல்பு. யூ அண்டர்ஸ்டாண்ட்? நாம என்னைக்கு மீட் பண்ணி பேசலாம்? வெனஸ்டேயா, ஃப்ரைடேயா? இப்படி பேசாதுங்க. என்னைக்குடா உன்னால முடியும்? மண்டே ஓகேயா? நோ. டியூஸ்டே ஓகேயா? நோ. வெனஸ்டே ஓகேயா? நோ. தேர்ஸ்டே ஓகேயா? நோ. ஃப்ரைடே ஓகேயா? நோ. சாட்டர்டே ஓகேயா? நோ. சண்டே ஓகேயா? நோ. நெக்ஸ்ட் வீக் ஓகேயா? எப்போ ஆப்ஷன் கொடுங்க. நான் ஆப்ஷன்ஸ் கொடுப்பேன். வெனஸ்டேயா, ஃப்ரைடேயா? இந்த 2 நாள் தான் நான் ஃப்ரீயா இருக்கேன். திடீர்னு அவர் தேர்ஸ்டேன்னு சொன்னா, அதாவது வெனஸ்டேயா, ஃப்ரைடேயா, உடனே அவர் தேர்ஸ்டேன்னு சொன்னா உடனே ஓகே சொல்லாதீங்க. உங்க பாசிட்டிவா இழந்துருவீங்க. நீங்க வெனஸ்டே ஃப்ரைடேன்னு சொல்லியிருக்கும் போது அவர் தேர்ஸ்டே தான் ஃப்ரீன்னு சொன்னது ஓகே ஓகே தேர்ஸ்டே ஓகே அப்படி சொல்லாதீங்க. சாரி, அடுத்த வாரத்து ஷெட்யூல் என்னன்னு பார்க்குறேன். எல்லா நாளும் புக் ஆயிருக்கு. ஓகே, சண்டே உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன். அடுத்த வாரத்தில் ஒரு நாள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்கள் லிஸ்ட்டில் அடுத்தவங்களை கூப்பிடுங்க. யூ கைஸ் வித் மீ ஆர் நாட்? ஆல்ரைட், இது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான கான்செப்ட் இந்த இன்விடேஷன். ஆல்ரைட், வெவ்வேறு கலாச்சாரம், வித்தியாசமான மனுஷர்கள். மலேசியாவுக்கு ராத்திரி 12 மணிக்கு ஃபோன் பண்ணலாம். யூகேல ராத்திரி 7 மணி வரைக்கும் ஃபோன் பண்ணலாம். அதுக்கு மேலே அவங்களுக்கு கால் பண்ண முடியாது. ஆல்ரைட், அமெரிக்காவுக்கு ஃபோனே பண்ணாதீங்க. ஆல்ரைட், அவங்க வாய்ஸ் மெசேஜஸில் தான் வச்சுருப்பாங்க. அமெரிக்காவில் வாய்ஸ் மெயிலில் தான் வேலை செய்வாங்க. அண்டர்ஸ்டாண்ட்?
ஓகே. எனக்கு தெரிஞ்ச அமெரிக்கன்ஸ் மொபைல்ல ஃபோனோ இல்ல எஸ்எம்எஸ் எதுவும் செய்யறதே இல்ல. ஓகே. ஆனா, இப்ப டெக்னாலஜி இந்த 6 வருஷத்துல ரொம்ப மாறுனதுனால, எல்லாருமே இன்விடேஷன எஸ்எம்எஸ்ல தான் அனுப்புறாங்க. கடைசியா அவங்களுக்கு ஒரு வழி கிடைச்சிருச்சு. ஹாய், எனக்கு 2 பார்ட்னர்ஸ் தேவ. அற்புதமான பிசினஸ் வாய்ப்புகள். அத ரெடிமேடா டைப் பண்ணி வச்சிருப்பீங்க. மெசேஜ்ன்னு கிளிக் பண்ணி 150 பேருக்கு அனுப்பிடுவீங்க. ஹலோ, வேக் அப் அண்ட் ஸ்மெல் த காஃபி. ஓகே. குறுக்கு வழி எதுவும் இல்ல. பர்சனல் கால். நீங்க மெசேஜ் அனுப்பலாம். நான் உனக்கு ஃபோன் பண்றேன். ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி பேசணும். ப்ளீஸ் கால் மீ பேக். ப்ரொஃபஷனல். யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஆல்ரைட். இப்படி தான் ஃபோன்ல ஒருத்தர வரவேற்கணும். சில சமயம் நேரடியாவே சில பேர் கூப்பிட வேண்டியிருக்கும். எல்லா இடத்துலயும் நீங்க மக்கள சந்திக்கிறீங்க. உங்க பிசினஸ் பிரசன்டேஷனுக்காக ஒருத்தர நீங்க கண்டுபிடிச்சே ஆகணும். ஹாய், பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. எப்படி இருக்கீங்க? இன்னும் இதே இடத்துல தான் வேலை பார்க்குறியா? ஜாப். யூ அண்டர்ஸ்டாண்ட்? எல்லாம் நல்லபடியா இருக்கா? நீ எப்படி இருக்க? ஓ! என்ன பண்ற? 2, 3 மாசமா வாழ்க்கை ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்கு. நான் இப்பவும் அதே வேலையில தான் இருக்கேன். ஆனா நான் சொந்தமா ஒண்ணு ஆரம்பிச்சிருக்கேன். இட்ஸ் ஃபேண்டாஸ்டிக். ஒரு ஹாங்காங் பேஸ்ட் கம்பெனில நான் பார்ட்னரா இருக்கேன். ரொம்ப பிரமாதமா இருக்கு. அது விடு. ஹேய்! உன்ன பார்த்து நல்லதா போச்சு. ஆல்ரைட். நாங்க எங்களோட கெட் டுகெதர டியூஸ்டே வச்சிருக்கோம். ஆல்ரைட். அன்னைக்கு உலகத்துல இருக்க முக்கியமானவங்கலாம் அதுல கலந்துக்கிறதுக்கு வராங்க. பிசினஸ் பத்தி பேச போறாங்க. ஓகே. உனக்கு ஓகேயா? டியூஸ்டே வரியா? ஓ! இல்ல. டியூஸ்டே என்னோட கிராண்ட் மதருக்கு வெட்டிங். அதனால என் பூனை போன வாரம் செத்து போச்சு. இன்னும் 7 வருஷத்துக்கு அத போய் பார்த்துட்டு வரணும். ஓகே. உன் கார்ட் குடு. நான் கால் பண்றேன். அப்புறம் பார்க்கலாம். போஸ்ச்சே. இல்லடா, நீ வாடா. நான் பிக்கப் பண்ணிக்கிறேன். ப்ளீஸ்லா. என்னோட அப்ளைன்ல ஒருத்தரையாவது சேர்த்துக்க சொல்லியிருக்காங்க. நீயும் போயிட்டேன்னா எப்புட்றா? ப்ளீஸ். அத மட்டும் செய்யாதீங்க. அண்டர்ஸ்டாண்ட்? ஆல்ரைட். பிரச்சனை என்னன்னா, நீங்க இந்த மாரி நிலைக்கு போனாலே நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல தோத்துருவீங்க. எப்பவும் ரிலாக்ஸா இருங்க. அதாவது நீங்க எந்த ஒரு வேலையும் நீங்க வேற வழி இல்லாம செஞ்சீங்கன்னா, நிச்சயமா உங்களுக்கு அதுல தோல்வி தான். எப்பவுமே உங்க போஸ்டர்ஸ் நீங்க மெயின்டெயின் செய்யணும். ஸோ இன்விடேஷன பாசிட்டிவோட செய்யுங்க. ஆல்ரைட். நவ் அடுத்த பார்ட். பேசிக் பில்டிங் பிளாக் நம்பர் 4. இட்ஸ் த ஆர்ட் ஆஃப் ப்ராஸ்பெக்டிங். ஆல்ரைட். இதையே தான் இன்னும் கொஞ்சம் விரிவுபடுத்தி புதிய பேரா ரூல் நம்பர் 3ன்னு மாறி இருக்கு. ஓகே. வீடியோ வாங்கி நிறைய விவரங்களை தெரிஞ்சுக்கலாம். ரூல் நம்பர் 2. அதாவது உங்க நேம் லிஸ்ட். ஆல்ரைட். எப்பவும் அதிகமாகிக்கிட்டே தான் போகணும். அது ஒரே இடத்துல நிக்கக்கூடாது. ஒவ்வொரு மாசமும் அது 10% அதிகமாகணும். அதை எப்படி செய்வீங்க? ப்ராஸ்பெக்டிங் மூலமா. ப்ராஸ்பெக்டிங்னா வெளிய போய் இன்னும் புதியவங்கள தேடி பிடிச்சு பார்த்து உங்க லிஸ்ட்ல சேர்த்துக்கிறதா. பிளான காட்டுறது இல்ல. ஏன்னா நெறைய பேர் ப்ராஸ்பெக்டிங்னா இப்படி தான் குழப்பிக்கிறாங்க. அங்கங்கிட்ட நான் இன்னைக்கு ப்ராஸ்பெக்டிங் போனேன் பத்மன். திரும்பி வந்து நான் 5 பிளான்ஸ் காட்டினேன். என்ன இது ப்ராஸ்பெக்டிங்றான் 5 பிளான்ஸ்ங்கிறான்? அண்டர்ஸ்டாண்ட்? இதுக்கு பேர் தான் குழப்பிக்கிறதுன்னு அர்த்தம். ஆல்ரைட். ப்ராஸ்பெக்டிங்னா வெளிய ப்ராஸ்பெக்ட தேடி போறீங்கன்னு அர்த்தம். அத உங்க லிஸ்ட்ல போடுறதுக்காக. ஆல்ரைட். பிளான காட்டுறதுங்கிறது அடுத்த பிளாக். இன்னும் கொஞ்ச நேரத்துல அதுக்கு வருவோம். ஆல்ரைட். சோ பேசிக் பில்டிங் பிளாக் நம்பர் 4. ஆர்ட் ஆஃப் இன்விடேஷன். அது ஷார்ட் அண்ட் சிம்பிளா இருக்கணும். ஆல்ரைட். த ப்ரொஃபஷனல் அப்ரோச், த நான் ப்ரொஃபஷனல் அப்ரோச். உங்களோட ஹாட், கோல்ட், வார்ம் லிஸ்ட். அத பொறுத்தது தான் உங்க அணுகுமுறை இருக்கணும். ஓகே. அடுத்தது ஒரு புது அணுகுமுறை நம்ம ப்ராடக்ட். இன்விடேஷனுக்கு போகும்போது பயோடெஸ்க் உதவியோட செய்யலாம். அதோட அப்ரோச்சே அருமையா இருக்கும். எனக்கு ரொம்ப எஃபெக்டிவாவே இருந்தது. ஆல்ரைட். ஓகே. இப்போ ப்ராஸ்பெக்டிங் பத்தி பேசலாம். ப்ராஸ்பெக்டிங் அப்படின்னா நீங்க இப்போ ஒரு நெட்வொர்க்கர். நீங்க ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் இல்ல, இன்ஜினியர் இல்ல, நீங்க டாக்டரும் இல்ல, நீங்க ஒரு ரைட்டரும் இல்ல, நீங்க ஒரு பார்மசூட்டிக்கல் வாட்டெவர், நீங்க எதுவுமே இல்ல. நீங்க ஒரு நெட்வொர்க்கர். மத்தது எல்லாமே பார்ட் டைம். நெட்வொர்க்கிங் தான் ஃபுல் டைம். யூ அண்டர்ஸ்டாண்ட்? பேங்கரா இருந்தாலும் கூட அது பார்ட் டைம், இதான் ஃபுல் டைம். ஆல்ரைட். ஆல்ரைட். சோ இப்போ நீங்க ஃபுல் டைம் நெட்வொர்க்கர். நெட்வொர்க்கிங்னா என்ன? பேசுறது யார்கிட்ட? பேசுறது பேசுறது போன வீடியோ போது ஒரு விஷயம் நடந்தது ரொம்ப சில்லி. நாங்க இதுவரைக்கும் எந்த அனிமல்ஸையும் சைன் அப் பண்ண விடுறதில்ல. ஐ எம் சாரி, ஐல் ட்ரை. QI டைரக்டர்ஸ் கிட்ட பேசி பார்த்தேன். மிஸ்டர் விஜய கன்வின்ஸ் பண்ணியும் பார்த்தாச்சு. அட்லீஸ்ட் கேமலையாவது அலோவ் பண்ணுங்க. இல்ல குதிரையாவது இருக்கட்டும். ஆனா இன்னமும் முயற்சி எடுத்துக்கிட்டு தான் இருக்கேன். ஸோ இப்போ வரைக்கும் மனிதர்கள் தான் அலோட்.
ஆல்ரைட்? ஸோ ஆர்ட் ஆஃப் ப்ராஸ்பரிட்டினா சமுதாயத்தோட பேசி பழகும்போது, ஆல்ரைட், நீங்க வீட்டுக்கு வரும்போது புது ப்ராஸ்பெக்ட்ஸோட தான் வரணும். சிம்பிள். சமுதாயத்தோட எப்ப கலந்துப்பீங்க? வீட்டு வாசல தாண்டின நிமிஷத்துல இருந்து. வீட்டு வாசல தாண்டினதுமே சமுதாயத்தை சந்திச்சு தான் ஆகணும். நெட்வொர்க்ல சேர்றதுக்கு முன்னால இத முக்கியமானதா நினைச்சிருக்க மாட்டீங்க. ஹலோ அங்கிள், நைஸ் மீட்டிங் யூ. பேர் தெரியாது, ஃபோன் நம்பர் தெரியாது. டு யூ அண்டர்ஸ்டாண்ட் தட்? ஆல்ரைட்? ஒரு கடைக்கு போய் 2000 கொடுத்து ஃபோன் வாங்குங்க. அது அட்லீஸ்ட் ப்ராஸ்பெக்ட் லிஸ்ட்லயாவது சேர்த்திருக்கலாம். டாக்டர் கிட்ட போறீங்க, எம்சி வாங்க, ஏன்னா வேலைக்கு போறதுக்கு உங்களுக்கு சோம்பேறித்தனம். அப்போ டாக்டர் நம்பரை வாங்கியிருக்கணும். டு யூ அண்டர்ஸ்டாண்ட் தட்? ஆர்ட் ஆஃப் ப்ராஸ்பெக்டிங்னா எப்பவுமே உங்களுக்குள்ள இருக்கிற ரேடர் ஆன்லயே வச்சிருக்கணும். எல்லா நெட்வொர்க்கர்ஸுமே ப்ரொசீட் பட்டனை அழுத்தினதுமே, இல்ல ஐ அக்ரின்னு இன்டர்நெட்ல கிளிக் பண்ணதுமே, இஸ் இட் ப்ரொசீட் ஐ அக்ரி அக்செப்ட், ப்ரொசீட் ஐ அக்ரி அக்செப்ட், மறுபடியும் அக்செப்ட், மறுபடியும் மறுபடியும் அப்படி பண்ணும்போது உங்களுக்குள்ள அபிஷியலா ஒரு ரேடார் கூடவே இருக்கும். ப்ராஸ்பெக்ட்ஸை கண்டுபிடிக்க உதவி செய்யும். விளையாட்டுக்கு சொல்ல, உங்களால பார்க்க முடியாது, ஆனா என்னால முடியும். வீட்டில் உட்காந்து பார்க்குறவங்களுக்கு சொல்ற சைன் அப் செஞ்சதுமே ரேடார் ஆன் ஆயிடும். ஆல்ரைட்? இதுக்கு என்ன அர்த்தம்னா, நீங்க ஒரு பார்ட்டிக்கு போறீங்க நெட்வொர்க்கிங்க்கு முன்னாடி. எதுக்காக பார்ட்டி போறீங்க? சும்மாதான். அங்க போய் நடந்துகிட்டே எல்லார்கிட்டயும் பேசிக்கிட்டு மறுபடியும் வீட்டுக்கு திரும்பி வருவீங்க. ஆல்ரைட்? இது உங்களுக்கு சமுதாய பொறுப்புணர்ச்சி. ஆனா இப்ப நீங்க பார்ட்டிக்கு போனீங்கன்னா, இப்போ நீங்க ஒரு நெட்வொர்க்கர். உங்க பேரு கேட்டா பாண்ட், ஜேம்ஸ் பாண்ட் அப்படின்னு சொல்லுங்க. Do you understand that? ஒரு பார்ட்டிக்கு போறீங்க, உள்ள நுழையறீங்க, நடக்கும்போதே சுத்தி சுத்தி பார்க்கணும். உடனே பார்ட்டியில் நடக்கும்போதே சந்தேகப்படுற மாதிரியே நடக்காதீங்க. இப்படி நடக்காதீங்க, அப்படி செய்யாதீங்க. அப்படி செய்யாதீங்க, அப்புறம் உங்களை பார்ட்டிக்கு கூப்பிடவே மாட்டாங்க. ரொம்ப கூலா பார்ட்டியில் நடந்து போங்க. பி கூல். ஜான் ரீ சொன்ன மாதிரி. ஆல்ரைட்? நடக்கிற போஸ்டரை மாத்தாதீங்க. ஓகே? ஆல்ரைட்? உள்ள நடந்து போறீங்க. உங்க ரேடார் ஆன்ல இருக்கு. உங்க ரேடார் சுத்தி டிக் 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 டிக். ஒருத்தர் மட்டும் தனியா அங்க நிக்கிறார். டிக் 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 டிக். Right? And you walk. போது அப்போது லேடியா இருந்தா நடக்கிறத கொஞ்சம் மாத்திக்கணும். இப்படி நடந்து போகாதீங்க. பயமுறுத்தாதீங்க. அவங்க அப்புறம் எக்ஸ்கியூஸ் மீ ரொம்ப கூலா பாசிட்டிவா நடங்க. பிளேட்ல ஏதாவது சாப்பிட எடுத்துக்கோங்க. பக்கத்துல இருக்கிற ஹாய், ஹவ் ஆர் யூ? மாப்பிள்ளை பொண்ணு வீட்டுல நடக்கிற நிச்சயதார்த்தம் மாதிரி. நிச்சயதார்த்தத்துல மாப்பிள்ளை பொண்ணு கிடையாதுல்ல, ஒரு கப்புள்ஸோட என்கேஜ்மெண்ட் பார்ட்டி. ஓகே? அவங்க கிட்ட போங்க. ஹாய், நான் மண்டலோட ஃப்ரெண்ட். ஓ, நான் ஸ்டெல்லோட ஃப்ரெண்ட். ஓ, இன்ட்ரெஸ்டிங், நைஸ் மீட்டிங் யூ. ஓகே, என்ன செய்றீங்க? முதல்ல பேரை கேட்கணும். ஆல்ரைட்? ஷக்கீரா. ஹாய், ஐம் பத்மன். வாட் டு யூ டு? ஓ, ஐ சிங், ஐ டு கான்சர்ட்ஸ். நீங்க என்ன செய்றீங்க? நான் சொந்தமா பிசினஸ் பண்றேன். ஆல்ரைட்? நான் பண்றது குளோபல் இன்டர்நேஷனல் இ காமர்ஸ் பிசினஸ். நேம் கார்ட்ஸை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாமே? ஓகே, ஒரு நாள் நம்ம மீட் பண்ணுவோம். உங்களுக்கு ஃபோன் பண்றேன். நைஸ் மீட்டிங் யூ. அவ்வளவுதான். உங்களுக்கு தேவையானது இதுதான். ஒரு ஸ்கொயர் பேப்பர், அதுல ஷக்கீரா, பத்மன், செனாத்தி ராஜா, அவங்க ஃபோன் நம்பர். அவங்க ஃபோன் நம்பர். வீட்டுக்கு போன உடனே அன்னைக்கு ராத்திரியே உடனே கார்டை நேம் லிஸ்ட்ல ஸ்டாப்பிள் பண்ணாதீங்க. நிறைய பேர் இதை செய்றீங்க. ஸ்டேப்பிள் 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 ஸ்டேப்பிள். பேப்பர் எடுங்க, எழுதுங்க, எழுதுங்க. நம்பர் உங்க நேம் லிஸ்ட்ல சேர்ந்தாச்சு. Are you guys with me? Alright. ட்ரெயின்ல போகும்போது, பஸ்ல போகும்போது ஹலோ சொல்லுங்க. லிஃப்ட்ல போகும்போது கூட மனுஷங்களுக்குள்ள ஒரு ரூல் இருக்கு. எழுதி வைக்கப்படாத சட்டம். எங்க போனாலும் லிஃப்ட்ல பேசக்கூடாது. நான் நான் லிஃப்ட்ல போகும்போது பேசுறது மட்டும் இல்ல, நிறைய வேலைகள் செய்வேன். இந்த பக்கம் பார்ப்பேன்,
யாரும் பேசலன்னா கோவம் வந்துடும். ஏங்க மேல போறீங்களா? ஒருத்தரை பார்த்து கேட்க வேண்டிய பெஸ்ட் கொஸ்டின் அதுதான். லிஃப்ட்ல யாரையாவது பார்க்கும்போது லிஃப்ட் கண்டிப்பா மேலதான் போயிட்டு இருக்கு. மிஸ் மேல போறீங்களா? எஸ். எங்க வேலை பாக்குறீங்க? ஓ, நான் 18th ஃப்ளோர்ல இருக்கேன். நான் 7th ஃப்ளோர்ல இருக்கேன். என் ஆஃபீஸ் அங்கதான் இருக்கு. உங்க கம்பெனி பேர் என்ன? இன்டர்நெட் சர்வீசஸ் சிங்கப்பூரா? நிஜமா சொல்றீங்க? ஆமா, என்னோட ஆஃபீஸ்ல இருக்க சிஸ்டம்க்கு சிலது தேவை. உங்ககிட்ட கார்டு இருக்கா? என் கேர்ள்ஸ் உங்களுக்கு ஃபோன் பண்ண சொல்றேன். நம்ம மீட் பண்ணலாம், பேசலாம். தேங்க்யூ. வீட்டுக்கு போய் அதுதான் ப்ராஸ்பெரிட்டி. உங்க மைண்ட் எப்பவுமே திறந்திருக்கணும். நீங்க பார்க்கிற ஒவ்வொருத்தரும், உங்களை சுத்தி இருக்கிற ஒவ்வொரு மனுஷங்களும் ஒருவேளை உங்களுக்காக பெரிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரக்கூடியவரா இருக்கலாம். அவரே உங்களோட நெட்வொர்க்கிங்ல ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு லீடரா கூட இருக்கலாம். யாரையும் குறைச்சி எடை போடாதீங்க. ரைட்? ஒருத்தர் ஆண்டி ஹவுஸ் ஒய்ஃபா இருந்தாலும், ரைட், ஹோம் மேனேஜ்மெண்ட் கன்சல்டன்டா இருந்தாலும், ரைட், உடனே குறைச்சி எடை போடாதீங்க. ஐயோ, உங்க குரூப்ல இதுவரைக்கும் சேரக்கூடிய மிக முக்கியமான நெட்வொர்க்கரா கூட அவங்க இருக்கலாம். சோ தினமும் சமுதாயத்துக்குள்ள நுழைஞ்சு நீங்க போகும்போது வழியில நேம் கார்டை எடுத்துக்கலனா நிச்சயமா எதையோ இழக்கிறீங்கன்னு அர்த்தம். பொட்டென்ஷியல் சதி சேனாதி ராஜா, விக்ரம்ஜித், அருண் ஜார்ஜ், சரவணன், ராஜேஷ், ரோஸ், இவங்க எல்லாருமே உலகத்திலே மிகப்பெரிய லீடர்ஸ். டேவிட் சர்மா உங்களோட லெஃப்ட்ல, சதி ரைட்ல இருந்தா உங்களுக்குன்னு சொந்த மாதிரி ஜெட் பிளேன்ல பறக்கலாம். யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஆனா அவங்க நேம் கார்டு உங்ககிட்ட இல்லைன்னா ஒரு வாய்ப்பு இழந்துருவீங்க. அந்த வாய்ப்பு மறுபடியும் திரும்ப வராது. ப்ராஸ்பெக்டிங், உங்ககிட்ட எவ்வளவு பேங்க் அக்கவுண்ட்ஸ் இருக்கு? 1 2, உங்ககிட்ட 14 இருக்கணும். உங்ககிட்ட பணம் இல்லைனாலும் பரவாயில்ல, பரவாயில்ல. பேங்க் போறீங்க, எக்ஸ்கியூஸ் மீ, ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணும். எஸ், எவ்வளவு பணம் டெபாசிட் பண்ண விரும்புறீங்க சார்? ஒரு $500,000 ப்ளீஸ் சார், அப்செஸ் அவர் பிரீமியர் பேங்கிங். அவருக்கு என்கிட்ட $500,000 இல்லைன்னு தெரியல. கரெக்டா? பிரீமியர் பேங்கிங் போறீங்க, உட்காருங்க. சில நேம் கார்ட்ஸ் எடுங்க. டெஸ்க்ல எல்லா நேம் கார்ட்ஸ் இருக்கும். அந்த கேர்ள் வரத்துக்குள்ள எடுங்க. 1 2 3 4 5. நாளைக்கு மெர்சிடிஸ் வாங்க போறீங்களா? எஸ், கண்டிப்பா மெர்சிடிஸ் தான் வாங்க போறீங்க. அப்படி ஒரு நெட்வொர்க்கர் மனசுல நினைக்கணும். அது உங்க கனவு. அதுதான் உங்க கனவுனா மெர்சிடிஸ் ஷோரூம்க்கு கடைசியா எப்போ போயிருப்பீங்க? நாளைக்கே மெர்சிடிஸ் ஷோரூம்க்கு போங்க. உள்ள போங்க. எக்ஸ்கியூஸ் மீ, ஐ எம் லுக்கிங் ஃபார் எ ஓ எஸ் வி ஹேவ் சார், பர்பிள் கலர் வித் yellow dots. சாரி சார், அந்த கலர் எங்க கிட்ட இல்ல. இல்லையா? பரவாயில்ல, உங்க கார்டு கொடுங்க, நான் உங்களுக்கு ஃபோன் பண்றேன். ஓகே, நேம் கார்டு எல்லாத்துலயும் சேகரிச்சுட்டே இருங்க எப்பவுமே. எதுக்காக பர்பிள் எல்லோன்னு கேக்குறீங்கன்னா, அந்த மாதிரி கலர் கண்டிப்பா உங்ககிட்ட இருக்காது. இதே பிளாக் இருக்கான்னு கேட்டா, எஸ் வி ஹேவ் சார், வாங்க போறீங்களா? இல்ல இல்ல, ஓடி போயிடுங்க. Do you understand? Do you really understand that? So, art of prosperity, basic building block number 4, ரொம்ப ரொம்ப முக்கியம். Alright? Invitation, prospecting. Invitation, prospecting. Do you understand? Alright? ஒருத்தரை இன்வைட் பண்ணும்போது கோல்டன் ரூல், அவருக்கு தான் நீங்க தேவை, உங்களுக்கு அவர் இல்ல. ப்ராஸ்பெக்ட் செய்யும் போது எப்பவுமே நீங்க ஞாபகம் வச்சிருக்கீங்க, அவர்கிட்ட இருக்கிற நேம் கார்டும் நம்பர்ஸும் வாங்குறது தான் உங்களோட லட்சியம். உடனே அடுத்த நாள் ஃபோன் பண்ணாதீங்க. 3-4 நாளைக்கு அப்புறம் ஃபோன் பண்ணி, ஹலோ எப்படி இருக்கீங்க, ஹவ் ஆர் யூ, சும்மா தான் ஃபோன் பண்ண, ஒரு எஸ்எம்எஸ் பண்ணுங்க, இமெயில் பண்ணுங்கன்னு சொல்லுங்க. 4-5 நாளைக்கு அப்புறமா இன்னொரு எஸ்எம்எஸ், அப்புறமா அவரை பிளான் பார்க்க இன்வைட் பண்ணுங்க. சில பேர் என்ன தப்பு பண்றாங்கன்னா, ஒருத்தர்கிட்ட கார்டு வாங்கிட்டு அடுத்த நாளே, ஹலோ நேற்று பார்த்தமே, நான் இந்த பிசினஸ் பண்றேன், பயோடிஸ்க் உங்க வாழ்க்கையை மாத்திடும், இன்னைக்கு ராத்திரியே 8 o'clock வந்துருங்க, ஓகே. அப்படி பண்ணக்கூடாது, அது தப்பு. என்ன பொறுத்த வரைக்கும் தப்பு. ஹானஸ்ட்லி, நான் ஒருத்தரை ப்ராஸ்பெக்ட் செஞ்சேன்னா, நான் கண்டிப்பா ஒரு சின்ன கேப்க்கு அப்புறமா தான் அவர்கிட்ட போய் என் பிளானை காட்டுவேன். யூ அண்டர்ஸ்டாண்ட்? நம்ம கிட்ட இருக்கிறது 150 நேம் லிஸ்ட். பேசிக் பில்டிங் பிளாக் நம்பர் 4,
எது கூட கனெக்ட் ஆயிருக்கு? ரூல் நம்பர் 2. அதாவது உங்க நேம் லிஸ்ட்டை ஒவ்வொரு மாசமும் 10% அதிகமாக்கணும். 150 நேம்ஸ் இருந்தா எவ்வளவு அதிகமாக்கணும்? 15. தெளிவா இருக்கா? சோ இதுவரைக்கும் நாம பார்த்தது பேசிக் பில்டிங் பிளாக் நம்பர் 1, 2, நம்பர் 3, நம்பர் 4. த ட்ரீம். அது இல்லாம உங்களோட இந்த பிசினஸ் பயணத்துல ஒரு பிரயோஜனம் இல்லை. உண்மையை சொல்ல போனா நீங்க எங்க போனாலும் அதுக்கு பிரயோஜனமே இல்லை. நம்பர் 2, கமிட்மெண்ட். ஒருத்தர்கிட்டயாவது வெளியே வரவழைக்கணும். கமிட்மெண்ட் இல்லைன்னா அவரை வழி கொண்டு வர முடியாது. அவருக்கு எவ்வளவு கடினமா உழைக்கணும்னு தெரியாது. அவர் கூட உட்காந்து உதவி செய்யணும். ஆல்ரைட். நம்பர் 3, லிஸ்ட் ஆஃப் நேம்ஸ். ரொம்ப ரொம்ப முக்கியம். குறைஞ்சபட்சம் 150 இல்லைன்னா 2 காத்தாடி வாங்கி விடுங்க. பேசிக் பில்டிங் நம்பர் 4, இன்விடேஷன். ஷார்ட் அண்ட் ஸ்வீட், ப்ரொஃபஷனல், நான் ப்ரொஃபஷனல், கீவேர்ட்ஸ் எல்லாமே உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். ஓகே. அதுக்கப்புறம் ஆர்ட் ஆஃப் ப்ராஸ்பெக்டிங். Are you guys with me? All right, very good. முதல்ல பேசிக் பில்டிங் பிளாக் 4 அதிகமா டைம் எடுத்துக்கிட்டது காரணம், அதாவது மத்த 4 விட அதிகமா. லாஸ்ட் வீடியோல பாத்தீங்கன்னா தெரியும். முதல் பிளாக்கோட ட்ரீம், கமிட்மெண்ட், நேம் லிஸ்ட், இன்விடேஷன், ப்ராஸ்பெக்டிங் எல்லாமே ரொம்ப முக்கியம். ஏன்னா இதுதான் அடிப்படை. Do you understand? நெட்வொர்க்கிங்க முழுசா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஹையர் லெவல்ல இருக்கிற யாருமே குழப்பவே மாட்டாங்க. ஆல்ரைட். நிறைய பேர் சேர்ந்த புதுசுலயே விட்டுட்டு வெளியே போயிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு அடிப்படை சரியா தெரியாதனால. நெட்வொர்க்கருக்கு என்ன ஆகுதுன்னா நீங்க ரொம்ப அதுலயே முழுகிடுறீங்க. நெட்வொர்க்கிங், அதுல இதுல இன்டர்நெட், நாம ஒண்ணு அதுல பார்க்க மறந்துடுறோம். உங்க ஆர்கனைசேஷனுக்குள்ள வர ஒவ்வொருத்தருமே அடிப்படை விஷயங்களை நல்லா தெரிஞ்சுக்கிட்டு தான் வராங்களான்றத பார்க்க மறந்துடுறோம். ஆல்ரைட். நீங்க இனிமே உங்க ஆர்கனைசேஷன்ல சேர்ந்தவங்களை போய் பார்த்து தெரிஞ்சுக்கங்க. இதுல எத்தனை பேருக்கு இன்னும் 8 பேசிக் பில்டிங் பிளாக்ஸ் தெரியலன்னு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நிறைய பேருக்கு 8 பேசிக் பில்டிங் பிளாக்ஸை பத்தியே தெரியலனா என்னால கண்டிப்பா அடிச்சு சொல்ல முடியும். அவங்க கண்டிப்பா எதுவுமே செய்ய முடியாது. அதுக்காக தினமும் உங்க அப்ளையன்ஸ் இருக்கிறவங்க உங்க கூட பேபி சிட் பண்ண முடியாது. ரிமெம்பர். ஆல்ரைட். உங்களோட அப்ளையன்ஸ் மட்டும் சரியா இல்லைனா எங்க சிஸ்டம் உங்களை கவனிச்சுக்கும். சிஸ்டம்ங்கிறது நிகழ்ச்சிகள், சிடிஸ், ஈவென்ட்ஸ். யூ அண்டர்ஸ்டாண்ட்? நல்ல விவேகமா செயல்படக்கூடிய ஒரு அப்ளைன் இல்லாத நேரத்துல இந்த மாதிரி சிஸ்டம்ஸ் தான் உங்களை கவனிக்கும். ஆல்ரைட். ஆர் யூ கைஸ் வித் மீ? வெரி குட். ஸோ நாம பார்த்த பிளாக் 1, பிளாக் 2, பிளாக் 3, பிளாக் 4 இது எல்லாமே ரொம்ப சக்தி வாய்ந்த அடிப்படை விஷயங்கள். இதை எல்லாருமே தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். எல்லாருமே. இதை நீங்க 3 இல்ல 4வது தடவையா பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சும்மா பார்த்துட்டே இருக்காதீங்க. ஓகே. நான் பார்த்தாச்சு, எனக்கு 8 பேசிக் பில்டிங் பிளாக்ஸ் பத்தி தெரியும்னு சொல்லாதீங்க. அதை செயல்படுத்துங்க. ஆல்ரைட்.